தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் கொடுக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்னுரிமை பல்வேறியப்பட்டது. இது சம்பந்தமாக நாடுகளுக்கு கூடுதலாக இதுவரைக்கும் விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றது. ராஜினாமா அல்லது அனுப்பியவர்களையே அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது நடைமுறைக்கு வந்துவிட்டது என்கிறது ஒரு வாதம். அவர் இல்லை தான் அதை மீறப்படுகிறார்கள் சொன்னால் அதை மத்திய தெற்குழு ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்கின்ற இன்னொரு வாதம். அதை வாக்கெடுப்புக்கு விடும்படியாக அவருடைய ராஜாவை கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிற தரப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் இறுதியிலே இந்த வாக்கெடுப்புக்கு இன்னொரு கூட்டத்தை தெரிவித்ததா, இன்னொரு கூட்டத்தை கூட்டி அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை, அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய குழு ஒரு வேண்டுதல் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூறியதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த கூட்டம் அந்த உருவுடையம் சம்பந்தமாக மட்டும் பேசப்பட்டு கலைந்திருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிகழ்வுதான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்ட பல்வேறு கட்சிகளோடு குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து நேரடியாக நீக்குவதற்கு பொறுப்பாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை பொறுப்பாளர் செய்கிறார். வேறு சிலர் வெளிப்படையாக கட்சி வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும். சிலர் அதுவரைக்கும் இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கை முடிவதற்கும் கட்சி நடவடிக்கைகளிலிருந்து இடைநிறுத்தப்படுவார்கள். அப்படியான வேறு சில உறவுகளோடு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது.